நண்பர்களே, உடல் மாற்று சீரிஸில் நீங்கள் நாள் 42 நண்பர்களே. அடுத்த வர 4 நாள் ஜிம்மு லீவ் நண்பர்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நம்மளோட புது புது ஆக்டிவிட்டீஸை தான் வீடியோவாக எடுத்து போடலான்னு இருக்கேன். அதன்படி கார்டியோ ஒரு 30 நிமிஷம் தான் நண்பர்களே. பக்காவாக போட்டு முடித்ததுக்கப்புறம் ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதன்படி லாஸ்ட்டு ஸ்கிப்பிங் நண்பர்களே, ஒரு 500 கவுண்டு பக்காவாக போட்டு முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி நமக்கு வார ரொட்டீன் படி லெக்கு தான் நண்பர்களே. லெக்குக்கு ஒரு 5 ஒர்க் அவுட் போடுற கணக்கு இல்லை நண்பர்களே. இன்றைக்கி 3 தான். ஏன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஹைப்பர் செட்னால் வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் மட்டும் 10 செட்டு, மற்றபடி 2 3 தான். ஒர்க் அவுட்னா பக்காவாக முடித்ததுக்கப்புறம் நண்பர்களே 4 நாள் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ எடுத்து போடுறேன். தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் உண்மையாக தான் இருக்கும். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. அதன்படி சும்மா விட்டு வெளியே வந்துட்டு புறத்தை வாங்க போயாச்சு. இன்றைக்கி நமக்கு புது அண்ணன் தான் கட் பண்ணி கொடுத்தாப்புல. பீஸும் கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுத்தாப்புல. அதை வாங்கிட்டு அதை சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்கிட்டு வந்து ரூமில் குக் பண்ணி காலை உணவை முடிச்சு விட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தம்பி வந்து சொல்கிறான், ஆனால் வீடியோ எடுக்கலன்னு. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் மத்தியான உணவுக்கு 2 சப்பாத்தி தான் நண்பர். அதை பக்காவாக போட்டு முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் நண்பர்களை மழை பேஞ்சிச்சு. மழை வந்து அதை பார்க்குறது ஒரு மாதிரி சுகமாக இருந்துச்சு. நம்ம மலைக்கு ஒதுங்கினது ஒரு டீ கடையில் ஒதுங்கிட்டு ஒரு கருப்பு காப்பி போடலாம். எப்படி அதான் ரிலாக்ஸாக ஒரு கருப்பு காப்பியை போட்டுக்கிட்டே இருக்கும்போது டீயும் குடிச்சு முடிச்சிட்டேன். மழையும் நின்றுச்சு நண்பர்களே. சரி, அதுக்கப்புறம் என்ன, இரவு உணவை முடிச்சு விட்டு நான் நாளை முடிச்சுக்கிறேன்.